Hello all, welcome back to my channel guys. So today we are going to solve the two problems, DSA problems. ஸோ நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த இன்டர்வியூவில் கேட்டிருந்த ரெண்டு டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, யூ ஆர் கிவன் அ 2D மேட்ரிக்ஸ் வேர் ஈச் ரோ இஸ் ஷார்ட்டட் அண்ட் அசெண்டிங் ஆர்டர், ஈச் காலம் இஸ் ஷார்ட்டட் இன் த அசெண்டிங் ஆர்டர். Your task is to efficiently determine whether a given target value exists in the matrix. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு 2D அரே கொடுத்துருக்காங்க. இந்த அரேல வந்து ஒரு டார்கெட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டார்கெட் வேல்யூ இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, இதைத்தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் அப்படிங்கிறது என்னன்னா, டைரெக்டாக நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சில் போயிடலாம். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு ரோ அண்ட் காலத்துலேயும் போய் நான் இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணுவேன். ஓகேவா, இந்த 5ங்கிற நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா நான் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் ட்ராவர்ஸ் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 1 by 1. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் போய் ட்ராவர்ஸ் பண்ணி அந்த 5ங்கிற கவுண்ட் இந்த நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன். இருந்துச்சுன்னா நான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவேன். இந்த 1ஐயும் 5ஐயும் நான் கம்பேர் பண்ணுவேன். ஒவ்வொரு டைமும் ட்ராவர்ஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் செக் பண்ணி இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன் 4 ஸ்டெப்ஸாக. ஸோ ட்ராவர்ஸ் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 1 by 1, கம்பேர் இட் வித் த டார்கெட், இஃப் ஃபவுண்ட் ரிட்டர்ன் ட்ரூ, அப்படி இல்லைனா ஃபால்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா ஆர்டர் ஆஃப் m இன்ட்டு n. ஸோ இதை வந்து ரோ இன்ட்டு காலம்னு சொல்லலாம். ஓகேவா, சப்போஸ் இப்போ இது வந்து 4 by 4ன்னு இருக்கு. இப்போ 1000 இன்ட்டு 1000 அப்படி ஒரு அரேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நமக்கு ஐட்ரேஷன் எவ்வளோ நடக்கும்? 1 மில்லியன் ஐட்ரேஷன் நமக்கு நடக்கும். ஸோ அப்போ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்கும்? ஸோ அப்போ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் n இன்ட்டு mன்னு தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இவ்வளோ ஐட்ரேஷன் நடக்கிறத நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதனால இதை வந்து ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சில் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்டிமைஸ்டு அப்ரோச் என்னன்னா, இப்போ நம்ம வந்து இந்த அரே இருக்குல்ல, இந்த அரேல டாப் ரைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற லாஸ்ட் காலத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற லாஸ்ட் காலத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் 0th ரோல இருக்க காலம் n-1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ இந்த 11 நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்றப்போ இதுதான் டார்கெட் வேல்யூவா இருந்துச்சுன்னா அதையே ரிட்டர்ன் பண்ணி ட்ரூன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். சப்போஸ் 11 வந்து இந்த 5ஐ விட பெருசா இருக்குன்னு வைங்களேன், அப்போ நம்ம வந்து பாயிண்டரை வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிடுவோம். ஓகேவா, 11 greater than 7. இப்போ வந்து 7 greater than 5. இப்போ வந்து அகைன் நம்ம வந்து பாயிண்டரை நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ 5 greater than 4. ஓகேவா, இப்போ நம்ம வந்து பாயிண்டரை கீழே மூவ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து டார்கெட் வேல்யூ கிடைச்சிருச்சு. அதுதான் இங்கே. ஸோ கரண்ட் எலமெண்ட்டையும் டார்கெட்டையும் நம்ம செக் பண்ணுவோம். அப்போ வந்து டார்கெட் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுவோம். அப்போ டார்கெட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ரைட் சைடு மூவ் டவுன் பண்ணுவோம். மூவ் டவுன் பண்ணுவோம். ஓகேவா, ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுவோம், காலம் மைனஸ் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம வந்து டார்கெட்டாக ஃபைன் பண்ணுவோம். சப்போஸ் இதில் எதுலேயுமே இல்லைன்னா நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ட்ரை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து 15 இருக்குது, இதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வரலாம். ஸோ சப்போஸ் நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 1ஐயும் 10ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன். 1 சின்னதாக இருக்குது, நான் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ சப்போஸ் 3ஐயும் 10ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன். அகைன் நான் இந்த சைடு போகிறேன், ரைட் சைடு போகிறேன். அப்போ 15 நான் 10ஐயும் கம்பேர் பண்ணுறேன். அப்போ 15 பெருசாக இருக்குது, அப்போ மூவ் டவுன். ஓகேவா, இப்படியே நான் ஒவ்வொரு டைமும் நான் பண்ணுவேன். இப்படி பண்ணுறப்போ எனக்கு ஐட்ரேஷன் ரொம்ப நடக்கும். இல்லை உங்களுக்கு இது புரியல அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1D அரேயும் 2D அரேயும் டுட்டோரியலில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, அப்போ தான் வந்து இந்த இன்டர்வியூ ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும். 15லேருந்து நான் ஐட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, n-1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 15 வந்து 10ஐ விட பெருசாக இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே வந்து நான் மூவ் பண்ணுறேன். 7ஐயும் 10ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன். 10 பெருசாக இருக்குது. ஸோ நான் வந்து மூவ் டவுன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ 8ஐ விட டார்கெட் வேல்யூ பெருசாக இருக்குது. அகைன் நான் வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ வந்து 9ஐ விட டார்கெட் வேல்யூ பெருசாக இருக்குது. இப்போ நான் அகைன் மூவ் டவுன் பண்ணுறேன். இப்போ வந்து 14ஐ விட டார்கெட் வேல்யூ சின்னதாக இருக்குது. ஸோ நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன். அண்ட் தென் 12ஐ விட டார்கெட் வேல்யூ சின்னதாக இருக்குது. அகைன் நான் மூவ் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு வந்து டார்கெட் வேல்யூ கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இதிலேருந்து இப்படி தான் போகுது. ஸோ ஒன்லி காலத்தை நான் மூவ் பண்ணுறேன்.
ஒரு காலத்தை வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன், இல்லை ரோவை வந்து கீழே ஒரு டவுன் பண்ணுறேன், அவ்வளோதான் நடக்குது. ஸோ இதில் வந்து m plus n மட்டும்தான் ஐட்ரேஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து m plus n. ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஒன்று தான், ஏன்னா ரோ அண்ட் காலம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கோடிங்கில் பார்ப்போம். ஸோ கோடிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மெயின் ஃபங்க்ஷன், இந்த மெயினில் வந்து நான் வந்து இன்புட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் டார்கெட் வேல்யூ, அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கால் பண்ணிவிட்டு அவுட்புட்டாக நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ரோ எடுக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் டார்கெட் வேல்யூ எடுத்திருக்கேன் இந்த மெத்தட் டிக்ளரேஷனில். இப்போ நான் வந்து இன்ட்டு ரோ, ஓகேவா, ரோஸில் வந்து மேட்ரிக்ஸ் டாட் லென்த், ரோவில் இந்த மேட்ரிக்ஸில் வந்து எவ்வளோ ரோ இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அண்ட் தென் இன்ட்டு காலத்தில் வந்து காலம்ஸில் வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் 0 டாட் லென்த் எவ்வளோ காலம் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அண்ட் தென் இன்ட்டு ரோ. இப்போ ஆப்ரேஷன் நடக்குது. இப்போ இந்த ஆப்ரேஷனில் வந்து நான் செக் பண்ணணும். எதுலேருந்து நான் செக் பண்ணணும்? இந்த 15லேருந்து செக் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற 15, அண்ட் தென் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற 15, அண்ட் தென் இந்த லாஸ்ட் காலத்தில் இருக்கிற அந்த வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் போடுறேன். இந்த கண்டிஷனில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் காலம் வரைக்கும் தான் போகணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரோ வரைக்கும் தான் போகணும். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸில் வரக்கூடாது. ஸோ அதுக்காக நான் ரோஸ் கிரேட்டர் தென் 2 கண்டிஷன் போடுறேன். ஓகேவா? அண்ட் தென் காலம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் போகிறேன். ஓகேவா? இந்த கண்டிஷன் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் காலம் வரைக்கும் போகணும், அதே மாதிரி லாஸ்ட் ரோ வரைக்கும் போகணும். அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாதுங்கிறத நம்ம இதிலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நான் செக் பண்ணுறேன். மேட்ரிக்ஸ் ஆஃப் ரோ காலம் சீக்குவல் டு டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இப்போ நான் மூவ் பண்ணுவேன், இல்லாட்டி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுவேன், காலத்தை மூவ் பண்ணுவேன், இல்லாட்டி மூவ் டவுன் பண்ணுவேன். எப்போனா மேட்ரிக்ஸ் ஆஃப் ரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் காலம் கிரேட்டர் தென் டார்கெட் கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுவேன். எல்ஸ் இல்லைன்னா லெஃப்ட் சைடை மூவ் பண்ணுறது இல்லைன்னா ரோ டவுன் பண்ணுவேன். இப்போ இது ரெண்டுமே இல்லை, எதுலேயுமே இந்த இது ஆன்சரே வரல அப்படிங்கிறப்போ நான் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, இது ஈஸியான கோடு தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை நான் ரன் பண்ணுறேன். 10 இருக்கான்னு நான் பார்க்குறேன். எல்சிஃபில் தான் நம்ம பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு, 10 வந்து இருக்குன்னு வந்துருச்சு. சப்போஸ் இப்போ நான் இங்கே வந்து 25 நான் கொடுக்குறேன், 25 இருக்கான்னு நான் பார்க்குறேன், இல்லை அப்படிங்கிறப்போ ஃபால்ஸ்ன்னு வந்துடுது. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதைத்தான் நான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் அவுட்புட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் தென் இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எனக்கு அசைன் பண்ணாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, இதுதான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு, ஓகேவா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க்காக நீங்களே இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் ட்ரை பண்ண முடியல, ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ்டு அப்ரோச் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ண முடியுதுன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சை கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களால் முடியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து இதை சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் ஹோம் ஒர்க் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ see you on the next video guys. Bye.